ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிக்ஸ்த்தில் இருக்கிற செகண்ட் டேர்ம்ல இருக்கிற எக்கனாமிக்ஸ். அது ஒரே ஒரு லெசன் மாத்திரம் தான் இருக்கும் சிக்ஸ்த்தில். ஸோ நம்ம அந்த லெசனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கல தொடர்ச்சியா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தொடர்ச்சியா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து 12th வரையிலும் இருக்கிறத பார்க்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கல சிக்ஸ்த்ல இருந்து 12th வரையிலும் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சமா இருக்கிறதுனால சீக்கிரமா முடிச்சிடலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டாபிக்கும், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 to 12th வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிசிக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டரா வந்து ஒவ்வொரு லெசனும் வந்து புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் நம்ம வந்து தனித்தனியாக சிலபஸ் வைஸ் பிரித்து படிப்போம். அப்படி படித்தாலும் சரி, இல்லை மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக எல்லா லெசனையும் படித்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் நாம ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள கம்பல்சரி நாம படிச்சு ஆகணும். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள கண்டினியூஸா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒவ்வொரு கிளாஸ் உங்களுக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்க இதை நோட்ஸா எடுத்துக்கனாலும் சரி, இல்லை வந்து அந்தந்த லெசன்ல போய் படிச்சுட்டாலும் சரி, ஸ்கூல் புக்கை எடுத்து நீங்க வந்து கண்டினியூஸா நம்ம கூட டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா டாபிக்கும் வந்து கவர் பண்ணிடலாம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், நம்ம வந்து இது புக்கா தான் கொடுக்க போறோம், பிடிஎஃப் கொடுக்க போறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது, அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10th வரலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஸோ 10th வரலையும் உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் கம்ப்ளீட்டா ஒரு லெசனை கூட மிஸ் ஆகாம இதே மாதிரி நோட்ஸ் எடுத்து தான் இருக்கும். உங்களுக்கு புக்கா கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது புக்கு மீன்ஸ் இந்த ஸ்கூல் புக் இருக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நோட்ஸா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. வேணுன்றவங்க எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி 9944448577 இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு வந்து இதை பத்தி நான் டீட்டெயில் சொல்றேன். அதே போல உங்களுக்கு அந்த புக்கு வந்து வீட்டுக்கே கொரியர்ல வந்து அமுச்சு விட்டுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு விஷயம். ஸோ தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன், ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளார போலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா நம்ம ஒன் பை ஒன்னா முதல்ல வந்து எக்கனாமிக்ஸை முடிக்க போறோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் வந்து நம்ம போக போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸுக்குள்ளார போவோம். அதே மாதிரி நீங்க நோட்ல நோட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லேர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, பட் கம்பல்சரி அன்னன்னைக்கு நான் என்னென்ன கிளாஸ் போடுறேனோ அது அந்த கிளாஸ் வந்து அப்பப்ப முடிச்சிட்டீங்கன்னாக்குள்ள நீங்க வந்து ஒரு 10 நாள் ஒரு 10 கிளாஸ் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். முதல் லெசன் வந்து பாத்தீங்கன்னா பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும் அதிகபட்சமா இல்லை. ஸோ இருந்தாலே நமக்கு தெரிஞ்ச எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ கிராமங்களில் தான் விவசாயம் வந்து முக்கியமான தொழிலா இருக்குன்றது நமக்கு தெரியும். அதே போல வந்து கிராமங்கள் நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா மகாத்மா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கிராமங்கள் நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? அதே மாதிரி சந்தை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்க, கிராமங்களில வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து ஒரு பொதுவான இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மக்களின் தேவைக்கேற்ற ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான். அதே போல அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வந்து மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் வந்து நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் சேமிப்பு அப்படின்னா என்ன? சேமிப்பு அப்படின்றது கையில் கிடைக்கும் வருமானத்துல நுகர்வு செலவுக்கு போக மீதி இருக்கிற எதிர்கால தேவைக்காக மீதி
ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேமிப்புன்றது ரொம்ப அவசியமானது. நீங்களே கூட நீங்க வந்து இப்ப என்ன சொல்றது? வருமானம் உங்களுக்கு இல்லன்னா கூட, உங்களுக்கு கைக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ, அத வந்து சேமித்து வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப திடீர்னு இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே வீட்ட விட்டு வெளிய போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப சேமிப்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்த வருமானத்துல சேமிப்பு செஞ்சு வச்சிருந்தா, இந்த மாரி சமயத்துல வந்து நம்ம அத வந்து பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ சேமிப்பு செய்யாதவங்களுக்கு வந்து இந்த மாரி காலம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால சேமிப்புன்றது எல்லாருக்கும் அவசியம். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்துல கண்டிப்பா ஒரு பகுதிய வந்து சேமிப்புக்காக எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, "அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகித் தோன்றாக் கெடும்" அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காப்படி. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கல அந்த மாதிரி எந்த வளமும் இல்லாதவனாக பின்னாடி அதுவே வந்து ஒரு பொய் தோற்றமாவும் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால இருக்கிறத வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல கரெக்டா சேமிப்பை கடைபிடிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. அடுத்து, பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து பண்டமாற்று முறை கிடையாது. அதாவது ஒரு பண்டத்துக்கு பதிலா மற்றொரு பண்டத்த மாற்றிக்கொண்டு, அத மாரி அப்படி இருக்கிறது தான் பண்டமாற்று முறை அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலா தேவையான துணி அளவுகள வந்து வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்நிலை தொழில்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு தேவைக்கும், தொழில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது தான் முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. முதல்நிலை தொழில் அப்படின்னாக்கல குறிப்பா சொல்லணும்னா இயற்கையை சார்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையை சார்ந்து இருக்கிறது தான் முதல்நிலை தொழில் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை சேகரித்தல், அப்புறம் கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல். ஸோ இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது போலதான் முதல்நிலை தொழில் அப்படின்றது இயற்கையை சார்ந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில். ஸோ இது எல்லாமே நமக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள், தாது பொருட்கள்லாம் பூமியில இருந்து வெட்டி எடுப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யற தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பண்டங்கள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்ளும் போது பண்டங்களோட மதிப்புல ஏற்படும் வேறுபாடு வந்து பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. ஓகேங்களுக்கு. ஏன்னா ஓரளவு இப்ப வந்து அரிசியோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். துணியோட மதிப்பு குறைவா இருக்கலாம். இல்ல அரிசியோட மதிப்பு குறைவா அந்த துணியோட மதிப்பு அதிகமா இருந்துச்சுனாக்கூட, அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு பொருள குடுத்து இன்னொரு பொருள வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க கருவிதான் வந்து பாத்தீங்கன்னா, பணம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இப்ப நாம பயன்படுத்தி இருக்கிற பணம் எல்லாமே, சோ அந்த மதிப்பினால வந்த பிரச்சனைக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பணம். ஓகேங்களா? பழங்காலத்துல வேட்டையாடிகளாகவும், உணவு சேகரிப்பவர்களாகவும் வாழ்ந்து வந்த மக்கள், படிப்படியா வந்து வேளாண்மை செய்ய கற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா? வேளாண்மை செய்வதற்கு வசதியாகவே இந்த நீர்நிலைகள் அருகே குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு அங்கேயே நிரந்தரமாக குடியேறினர். இவ்வாறு குடியேறிய இடங்கள் தான் வந்து பின்னாடி வந்து கிராமங்கள், ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இன்றளவுக்கும் வந்து விவசாயம் நம்மோட நாட்டோட பொருளாதாரத்தோட ஆணிவேரா திகழ்கிறது. ஓகேங்களா? நம்மளது வந்து விவசாய நாடுதான். ஓகேங்களா? இந்தியா அப்படின்றது. அதே போல மனிதனின் தேவைக்கும் ஆசைக்கும் அளவே இல்ல. அதனால அதன் அடிப்படையிலேயே புதிதா தொழில்களை செய்ய கற்றுக்கொண்டான். ஓகேங்களா? வேளாண்மை மற்றும் மேய்ச்சலில் ஈடுபட்டவர்கள் விவசாயிகள், உழவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சோ தொழில்களிலேயே விவசாயம் தான் முதன்மையானது. புரியுதுங்களா? சோ தொழில்களிலேயே விவசாயம் தான் முதன்மையான தொழில். விவசாயம், தொழிற்சாலைகள் எல்லாம் நம்மோட நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி புரிவன இருக்குது இப்ப. அதே மாதிரி நம் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி 3 பிரிவுகளா வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது கலப்பு பொருளாதாரம்,
அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ம் 2ஆம் நிலை தொழில்கள். என்னென்ன 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவையான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் வந்து 2ஆம் நிலை தொழில்கள் என்றும், இது வந்து தொழில்துறை என்றும் அழைக்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ முதல் நிலை தொழில்கள் அப்படின்னா, இயற்கையில இருந்து இப்ப இரும்பு, தங்கம், இல்ல நெல்லு அதெல்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்து அதெல்லாம் எடுத்து நம்ப 2ஆம் நிலை உற்பத்தி பொருளுக்கு தேவையான மூலப்பொருட்களா நம்ப மாத்துவோம். அதாவது இப்ப இரும்புல இருந்து நமக்கு தேவையான பொருட்கள உருவாக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தொழிற்சாலைக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு, அங்கருந்து தேவையான பொருட்கள வந்து நம்ம மாத்துவோம். ஸோ இதுதான் வந்து 2ஆம் நிலை அ தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப கரும்புல இருந்து சர்க்கரை உற்பத்தி செய்றோம். ஸோ அந்த மூலப்பொருள வச்சு இன்னொரு பொருளா நம்ம மாத்துறோம். ஸோ இத வந்து 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காகித தொழில், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் வந்து 2ஆம் நிலை தொழிற்சாலைகள். அப்புறம் கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். அடுத்து கடல்சார் தொழிற்சாலைகள்னா, கடல் உணவு பதப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு 2ஆம் நிலை தொழில்கள்ல அடங்கும். அதே மாரி இந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில தொழில்கள் வந்து வகைப்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? என்னென்னனாக்கல இப்ப மூலப்பொருட்கள்னாக்கல இப்ப பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் அடிப்படை. அதே மாரி கனிமம் அப்படின்னாக்கல கனிம தொழிற்சாலைகள். ஸோ அதெல்லாம் வந்து தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நிலை தொழில்கள். 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, தொழிற்துறையில அந்த உற்பத்தி அந்த பொருட்கள வந்து உற்பத்தி செய்வதற்கும், அந்த உற்பத்தி செய்த பொருட்கள வந்து தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும், தேவையான சேவைகளை வழங்குவதால், இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும், 3ஆம் நிலை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னா, பொதுவா என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி குடுப்பாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கல, அந்த ஒரு கம்யூனிகேஷன் குடுப்பாங்க, தொலைத்தொடர்பு. ஸோ இந்த மாரி எல்லாம் நம்ம செய்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களின் அன்றாட தேவையையும் சேவைத்துறை வந்து குடுக்குது. ஓகேங்களா? பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப போக்குவரத்து. போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை, ரயில், கடல், ஆகாய வழி போக்குவரத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் நிலை தொழிலை சார்ந்தது தான். அடுத்து தொலைத்தொடர்பு. அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம் இதுவும் வந்து 3ஆம் நிலை தொழிலை சார்ந்தது தான். அடுத்து வர்த்தகம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க இல்லைங்களா? பொருட்கள கொள்முதல் செய்தல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்தல். ஸோ ஒரு நாட்ல வாங்கி இன்னொரு நாட்ல கொண்டு போய் விக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகும். ஸோ அதுவும் வந்து 3ஆம் நிலை தொழில்கள் தான். அடுத்து வங்கி, பண பரிமாற்றம், வங்கி சேவைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை தொழில்கள் தான். ஸோ இந்த எடுத்துக்காட்டுலாம் பார்த்துக்கங்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கு முக்கியமானது. ஓகேங்களா? போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி. ஸோ வர்த்தகம் அப்படின்னா உடனே நீங்க 2ஆம் நிலை தொழில்கள்னா போயிறக்கூடாது. 2ஆம் நிலை தொழிற்சாலைனா அந்த மூலப்பொருட்கள கொண்டு ஒரு உற்பத்தி பொருளா மாத்துறது, பயன்படுத்தக்கூடிய மாத்துற இடம் தான் வந்து அந்த மாரி தொழில்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில்கள். 3ஆம் நிலை தொழில்கள்னா முதல்ல வந்து சர்வீஸ் இது. சர்வீஸ் செக்டார் ஓகேங்களா? சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து உலக மக்கள் தொகையில 50% அதிகமான மக்கள் வந்து நகரங்களில் தான் வாழ்றாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னாக்க 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 47% மக்கள் வந்து நகரங்கள்ல வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி தமிழ்நாடு உற்பத்தி தொழிலிலும், சேவை தொழிலிலும் சிறந்து விளங்கும் மாநிலம். ஓகேங்களா? ஸோ இவை நகரங்களை மையமாகக் கொண்டு இயங்குகின்றன. ஸோ உற்பத்தியிலும், சேவையிலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா விளங்குது. அடுத்து கிராமங்களை விட நகரங்கள்ல வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கு. அது நமக்கு தெரியும். அடுத்து சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வரை நகரத்துல வந்து அதிகமா இருக்காங்க. நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையம், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி சிறப்பாக நடைபெற வந்து துணை புரியுது. வங்கி கிளைகள் வந்து நகரங்கள்ல அதிகமா இருக்கு.
அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் வங்கிகள் உதவி செய்வதோட நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து துணையா நிற்கிறதுனால ஸோ வங்கி வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கு. ஸோ இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7th இருக்கிற லெசனை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அது வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல இருக்கிற நோட்ஸ் எடுத்துக்கினாலும் சரி, இல்ல புக்கு வேணுன்றவங்க கம்ப்ளீட்டா 6th இருந்து 10th வரையிலும் உங்களுக்கு புக்கு வேணுன்றவங்க எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. குரூப் 2 குரூப் 4க்கு தேவையானது. ஸோ அதுல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்களும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.